வளகாப்பு முடிஞ்ச கையோட 9th மந்த் செக்கப்பையும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு நம்ம எப்போயும் ரெகுலராக பார்க்குற மதுக்கரை ஜிஹெச்சுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போனோன்னையும் ப்ளட் டெஸ்ட்டுக்கும் க்ரோத் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. ப்ளட் டெஸ்ட்டு ஜிஹெச்சில் பார்த்துக்கலாம், க்ரோத் ஸ்கேன் கற்பகத்தில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போய் வெயிட் பண்ணோம். நானும் ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சாம்பிள் கொடுத்து ரிப்போர்ட் வரக்கு. ப்ளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு கடைசியாக. சரின்னு ப்ளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு மறுபடியும் கற்பகம் போகணும். கற்பகம் ஹாஸ்பிட்டலில் க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. பைக் எடுத்துகிட்டு நேராக கற்பகம் போனோம். கற்பகத்துலேயே நமக்கு அதே வேலை தான். ஒய்ஃபை டாக்டர் கன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்மளை வெளியே உட்கார வச்சுட்டாங்க. சரி ஓகேன்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணேன். அப்புறம் போய் டாக்டர்லாம் பட்டு ஒய்ஃப் வெளியே வந்தாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒய்ஃபுக்கு அவங்க ஸ்டடிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஸ்கேன் சென்டர் போனோம். ஸ்கேன் சென்டரில் போனால் அங்கேயும் அதே தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒய்ஃபுக்கு சரியான பசி வேறு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு பெரிய ஜிஹெச் வந்தோம். மதுக்கரை ஜிஹெச்சில் மதியத்துக்கு மேலே டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஜிஹெச் வந்தோம். கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அங்கே பார்த்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு போனோம். பெரிய குண்டா தலையில் தூக்கி போட்டாங்க. ரத்த தட்டணுக்கள் ரொம்ப கம்மியாகவும் ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நாளைக்கு மதுக்கரை ஜிஹெச் பார்த்துட்டு அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்மிட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பிரியாணி கடையில் ஒய்ஃபுக்கு நல்லா சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.